நேற்று படித்தோம்ல, இன்றைக்கி என்னது நான் சொல்லவா? வாட்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர்? உங்களுடைய ஆவிக்குரிய அனல் எப்படி இருக்கிறது? ஆவியிலே அனலாக இருங்கள்னு பவுல் சொன்னார். ஞாபகத்தில் இருக்கா? போன வாரம் நம்ம போனப்போ பவுல் பேசிக்கிட்டு இருந்தார்ல. பவுல் சொன்னார் ஒரு நாள், ஆவியிலே அனலாக இருங்கள், விட்டு கொடாமல் இருங்கள்னு அர்த்தம். ரெண்டு பேரும் குளிர்ந்து போயிட்டோம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் குளிர்ந்து போயிட்டோம்னா என்ன ஆகும்? செத்துருவோம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ரொம்ப கொடூரமான ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டான், கனடாவுடைய அந்த பனிப்பாறைகளில் கொண்டு போய் ஒரு குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான். அவங்கள பழி வாங்கணுன்னு காரில் கொண்டு போய் கணவன், மனைவி, சின்ன பையன், ஒரு பையன், அவங்க 3 பேரும் அப்படியே பனியில் உறைஞ்சி இறந்து கிடந்திருக்காங்க. இந்த பக்கம் பட்ரோல் போகும்போது போலீஸ் பார்த்துருக்காங்க. எவ்வளோ கொடூரமான மனிதர்களாக இருக்காம இருக்கு. மனிதர்கள் தான் இருக்கிறதுலே மிக மிக கொடூரமான மிருகங்களாக இருக்காங்க. வேறு எந்த மிருகமும் அவ்வளோ கொடூரமானது இல்லை. அவ்வளோ கொடூரமான எண்ணம் உள்ளவர்களாக இருக்காங்க. அதான் பவுல் என்ன சொல்கிறார், ஆவியிலே அனலாக இருங்கள். அதேமாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கேன், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சவச்சவன் இருக்கிறது என்னையான்கு. நீங்கள் ஆவியிலே அனலாக இருந்தால் உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஆஃப்டன் in the Bible we are warned against false estimate of our spiritual condition. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் தவறாக எண்ணம் கொண்டிருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, என்னமோ புதுசாக சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் பல ஆலயத்துக்கு போகிறோம், யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டு ஒரு வசனத்தை போட்டோம்னா போதும், அதுக்கு பின்னாடி ஆமீன் போடுற கூட்டம், அல்லேலூயா போடுற கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு காணிக்கை கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்களே, தீவிர வெறியாக இருக்காங்க. நாங்கள் விசுவாசத்தோடு தான் இருக்கோம், என்ன பாவம் வேணால் செய்யலாம், ஆனால் காணிக்கை போட்டால் போதும்னு இருக்காங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதுங்க, ஏதோ ஆண்டவரை உள்ளம் உருகி நான் வேண்டிகிட்டு வந்துட்டேன் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, போகும்போது வரும்போதும் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஒரு சிலுவை குறியை நாம் போட்டு விட்டோம்னா நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ கடவுள் தாங்க நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு முன்னாடி போகும்போது சாமி அப்படின்னு வணங்க, திருப்பதி கோயிலுக்கு போகும்போது வணங்கிக்கணும். எல்லா கோயிலும் எல்லாரும் ஒன்று தாங்க, எல்லா கோயிலையும் கும்பிடுவோம், ஏசு கோயிலும் கும்பிடுவோம், மேரிட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். எதுக்கு நம்ம எந்த கடவுளையும் பகிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் பூந்து விளையாடிடக்கூடாது. இன்னும் எல்லார் கடவுள் மேலேயும் ஒரு பக்தி. எந்த கடவுள் உண்மையான கடவுள்னு தெரியாதுங்க, ஏதோ நம்ம போகிறோம் எல்லா கடவுளையும் கும்பிடுவோங்க அப்படின்னு இருக்காங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எந்த நிலைமையில் இருக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இப்போ கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? த சர்ச் அட் சார்டிஸ் had a name that thou livest and art dead. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சர்தேயு சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி எழுதுவார். நீ அனலும் இல்லாமல் இருக்கிறாய், உயிரும் இல்லாமல் இருக்கிறாய், செத்தும் இருக்கிறாய், உயிரோடு இருக்கிறாய், அந்த மாதிரி தான் இருக்க. தே ஹேட் ரெப்யூட்டேஷன் வித்தவுட் ரியாலிட்டி. எந்த உண்மையும் இல்லாமல் புகழ் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது கிறிஸ்துவ சபை என்று இருக்கிறது, ஆனால் எந்த விதமான கிறிஸ்துவ வாழ்க்கையும் இல்லாமல் ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான். அது குறிப்பாக அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய திருச்சபைன்னு இருக்கும். அண்ணா அப்படின்னா அசிங்கமாக பேசுவாங்க, அசிங்கமாக திட்டுவான், கடவுளுக்கு முரணான காரியங்களை செய்வான். தேவனுடைய அன்பு இன்னதென்று விளங்காமல் கிறிஸ்தவர்களாக இருக்கான். ரொம்ப கொடூரமான புத்தி உள்ளவளாக இருக்கான். கிறிஸ்தவ சபையில் பாஸ்டரேட் கமிட்டி நடக்கும், கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறான், கத்தி எடுத்து குத்த வரான், அருவாள் எடுத்துகிட்டு வரான், வெறி கொண்டவனாக இருக்கான், ஜாதி வெறி பிடிச்சவனாக இருக்கான். என்கிட்ட 2 பேர் கேட்டான், நம்ம ஜாதி சங்கத்தில் நீங்கள் முக்கியமாக சேர்ந்துடணும் அப்படின்னா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு வில்லங்கமான ஆள், ஏதாவது கொலைப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஜாதி சங்கத்தில் இருந்து என்னை கூப்பிடவே இல்லை. ஜாதி சங்கத்தில் நீ சேர்ந்துரு, அந்த ஜாதிக்கு விரோதமாக நம்ம பார்க்கணுங்க, அவங்களெல்லாம் வளர விடக்கூடாது. சர்ச்சில் ஏசு அப்படி சொன்னாரா? யாரையாவது வளர விடக்கூடாது, அவங்கள ஒழிச்சு போடணும் அப்படின்னு ஏசு சொன்னாரா? உங்கள் ஜாதி சங்கத்தோட நோக்கம் என்ன? அவங்கள வளர விட்டோம்னா ஃபுல்லாக சர்ச்சை பூரா அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி பேய் பிடிக்காமல் இருந்தால் பரவாயில்லையா? அந்த ஜாதிக்காரனா இந்த ஜாதிக்காரனா? இன்னும் 2024 நம்ம தென்னிந்திய திருச்சபையில் ஜாதி வெறி அப்படியாக்கும் இப்படியாக்கும். இப்படி தி சர்ச் அட் லவுடிசியா போஸ்டட் தட் இட் வாஸ் ரிச்
when in God's sight it was wretched and miserable and poor and blind and naked. எல்லாம் பணக்கார சர்ச். மெட்ராஸில் ஒரு சர்ச் இருக்குது, ஆங்கிலிக்கன் சர்ச். ஆடி, பிஎம்டபிள்யூ, அப்புறம் இன்னொன்று என்னடா, லம்பார்கினி, பொகாட்டி, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வரணும். அதே மாதிரி பெங்களூரில் ஒரு சர்ச் இருக்குது, வேறு யாரும் அலௌடு கிடையாது, நாட் அலௌடு. சர்வீஸ் எப்படி இருக்குன்னா இங்கிலீஷில் தான் நடக்கும். ஓ, that is an English church. We used to go to that church only. போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். பணச்செருக்கு அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நேற்றுல லவோடிசியாலேயும் அதே மாதிரி லவோதிகேயா அப்படின்னு தமிழில் போட்டிருக்கோம், பணக்கார சர்ச். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற மேல்திட்டு மக்கள் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்குள்ளே வரணும், கண்ட நாயும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அங்கே சர்ச். அங்கே வெளியிலேயே அந்த சர்ச்சோட செக்ஸ்டன் நிற்பார், கோயில் குட்டி. சார் வெளியில் போய்டுங்க. நோ, இது இங்கே வந்து ஒரு 40 குடும்பம் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் வேறு இந்த சர்ச்சில் போய் சாமியை கும்பிட்டுக்க, உள்ளே வராத, இது எங்கள் குடும்பத்துக்குரியது, நீங்கள் வரவே வேணாம், சாமியை தெரிஞ்சுக்க வேணாம், போய் தொலை அப்படின்னு தடுத்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. In contrast to Laodicean church, the believers at Smyrna thought they were poor when they were really rich. ஆனால் ஸ்மிர்னா சபையில் என்னென்னா, அவங்க வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள், உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். இருந்தாலும் யார்கிட்டையும் போய் பேச மாட்டாங்க, பயந்துக்கிட்டு. எதுக்குங்க, நம்ம ஏழையாக இருக்கோம், பணக்காரங்கிட்ட போய் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு தங்களை தாங்களே ஒதுக்கி வைத்து கொண்டார்கள், தாழ்வு மனப்பான்மையில். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார், தேவனுக்குரிய வாழ்க்கையிலே நடந்தார்கள். ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. எதுக்கு வம்பு, இவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு. நம்ம சர்ச்சில் பார்த்திங்கன்னா தெரியும், கோயில் முடிஞ்ச உடனே பாருங்கள், அவங்க ஒரு குரூப்பு மட்டும்தான் பேசிக்குவாங்க, இவங்க ஒரு குரூப் மட்டும்தான் பேசிக்குவாங்க. பொதுவாக எல்லாரிடத்துலையும் தேவ அன்போடு யாரும் பேசுகிறதில்ல. அவங்க குரூப்புக்குள்ளே அப்படியே பேசிக்குவாங்க. அவன் பணக்காரன், அவங்க முன்னாடி இருந்த ஒரு ஜோடி, வேறு எந்த நாய்ட்டையும் பேசாத, இப்படி இருப்பாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணி என்ன, தேவனுடைய வசனத்தை படித்து என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது. சர்ச்சுன்னு எதுக்கு இருக்குன்னா, கலவரம் பண்ணுறதுக்கும் தான் இருக்குது, வேறு ஒன்றுத்துக்குமே சர்ச்சு இன்றைக்கி இல்லை. அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எந்த நிலைமையில் இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தியா? பவுல் அப்படி சொல்லலை. பவுல் என்ன சொன்னார், நீங்கள் கூடி வரும்போது, சபையில் நீங்கள் கூடி வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரதர்? அவன் தானே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஒருத்தன் இந்த பக்கம் அல்லையிலையா கத்திக்கிட்டு கிடக்கான், ஒருத்தன் வந்து ரசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பழைய சோறு சாப்பிட்றான், ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கூத்தடிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு அன்பாக இருக்க மாட்டேங்க, என்ன பிரதர் இது அப்படின்னு கேட்டாரா இல்லையா? இந்த மாதிரி கேவலமான வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பைபிள் இப்படி தான் போதிக்குது, யாரையும் ஒதுக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்போடு பேசணும். யார் நம்மளை வெறுத்தாலும் அவங்கள்ட்டையும் பேசணும். இன்றைக்கி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை என்ன சொல்கிறார்? அவன் துக்கப்படும்படிக்கு அவனை நீங்கள் ஒதுக்கிறாதீங்க. எவனோ ஒருத்தன் கோளாறு பண்ணிவிட்டான், அதனால் அவனை பற்றி பேசுகிறார். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படிக்கு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதனால் அவன் அதிக துக்கத்தினால் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். எவனோ கோளாறு வேலை பண்ணிட்டான். எவன் தெரில, அது பிடிச்சி தேடி பார்க்கணும், எவன் இந்த கோளாறு வேலையை பண்ணதுன்னு. அதே மாதிரி சாம்சன் தாட் he still had his old power, but in reality it had departed from him. இப்போ சிம்சோன் என்னாச்சு? எப்பயும் போல் நான் எழுந்திருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, நான் வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் என்று நினைத்தான். ஆனால் எங்கே போயிடுச்சு? ஆண்டவருடைய ஆவி போயிடுச்சு. ஆண்டவருடைய ஆவி போயிடுச்சுன்னா வல்லமையும் போயிடுச்சு. ஆண்டவர் நம்மை அதற்காக படைத்திருக்கிறார், பலவானாக உன்னை படைத்திருக்கிறார், நியாயாதிபதியாக படைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது என்ன ஆகுது? போச்சு, எல்லாமே போயிடுச்சு. செல்ஃப் இவாலுவேஷன் கேன் பி a dangerous thing because we can err in 2 directions. நம்மை நாமே நிதானித்துக் கொள்வது தப்பாக போய் முடிஞ்சிடும். ஏங்க சும்மா பேசிட்டு, நாங்கள்லாம் பரம்பரையாக இதோட 5ஆவது பரம்பரை நாங்கள் கிறிஸ்டியன், எனக்கு நீங்கள் புத்தி சொல்ல வந்துட்டியா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். நாங்கள் எப்பயுமே ஆண்டவருடைய ஆவி எங்ககிட்டே இருக்கும், எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு சாம்சன் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆண்டவருடைய ஆவி எங்கள் மேலே இருக்குது, எவனும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய ஆவி போய் எவ்வளோ நாளாயிடுச்சு. அநேக குடும்பங்கள் அப்படி இருக்குது. அந்த மாதிரி நம்மை நாமே தப்பாக நினைத்து கொள்வது மிக பயங்கரமான விஷயம்.
பிகாஸ் வி கேன் ஏர் இன் 2 டைரெக்ஷன்ஸ். 2 வழிகளிலே நாம் தவறு செய்யலாம். மேக்கிங் ஆர் செல்ஃப் பெட்டர் தேன் வி ஆர். நாம் எப்படி இருக்கிறோமோ அதை விட நாம் சிறந்தவர்கள்னு நம்ம நினைத்து கொள்வது. மேக்கிங் ஆர் செல்ஃப் worse தேன் வி ரியலி ஆர். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை விட மோசமான நிலையிலே நம்மை ஆக்கிக் கொள்வது. The Apostle Paul had no illusions about himself. He still had to keep pressing forward in order to lay hold of that which Christ had laid on him. இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்ததை பற்றி கொள்ளும்படி இன்னும் முன்னோக்கி நான் ஓடுகிறேன் அப்படிங்கிறார். நான் அடைந்து விட்டேன் அல்லது அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் அவருடைய பாத அடிகளை நான் பின்பற்றி ஓடுகிறேன் அப்படிங்கிற. ஒவ்வொரு நாளும் நான் எங்கே தவறிவிடுவேனோ என்று நினைத்து நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் எங்கே குறைவுள்ளவன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன தவறு செய்து விட்டேன். யோபு என்ன பண்ணாரா, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஏதாவது ஒரு இடத்துல தூஷித்திருப்பார்களோ அப்படின்னு நினைச்சு தினமும் சர்வாங்க தகன பலிகளை கொடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சணும். எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 இடத்துல தவறு பண்ணுறீங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னிடத்திலே நீங்கள் அனுதினமும் கற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள், உங்களுக்கு நன்மையானதை நான் போதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், தினமும் பயபக்தியோடே நடுக்கத்தோடே களி கூறுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது பயபக்தியோட முழங்கால் படிட்டு கேட்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். A divine dissatisfaction is essential for spiritual progress. அப்போ தெய்வீக அதிருப்தி, நான் இன்னும் ஆண்டவரிடத்திலே வளரவில்லையே, ஆண்டவரே நான் இன்னும் நல்லவனாக இல்லையே, இன்னும் உம்முடைய வழிகளை நான் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, இந்த சிந்தனை ஆவிக்குரிய வழியிலே நீங்கள் மேலும் மேலும் வளருவதற்கு உங்களுக்கு அதிக முக்கியத்துவமானது. இன்றைக்கான வசனம் சங்கீதம் 42:1-2. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, for the living God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே, என்னுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா கர்த்தர் பேரில் தாகமாக இருக்கிறது. எப்பொழுதுமா எப்பொழுதா எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் போய் நிற்பேன். ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே அவ்வளோ பற்றுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆலயத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது நமக்கு கிடைக்கிற திருப்தி, ஆசீர்வாதம், சமாதானம் இருக்குது பற்றியா, எல்லை இல்லாத சமாதானத்தை அவர் தருகிறார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அதனால் நம்ம எந்த நிலைமையிலோ நாம் அடைந்து விட்டோம் அல்லது அடைந்தாயிற்று என்று நாம் நினைக்காமல் ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆக்ஷன் அசைன்மெண்ட். Ask God to help you evaluate your spiritual temperature. Are you satisfied with your growth? Determine before God to keep pressing forward. அப்போ நாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே, ஆவிக்குரிய அனலிலே நாம் எந்த அளவு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் திட்டமிட்டு சொல்லும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன நிலைமையில் இருக்கேன்? உண்மை நான் எப்படி பின்பற்றுகிறேன்? என்னுடைய வழிகளிலெல்லாம் உண்மை முதலாவது வைத்திருக்கிறேனா? என்னுடைய படிப்பிலே நான் உண்மை முதலாவது வைத்திருக்கிறேனா? என்னுடைய ப்ராக்டிஸில் நான் முதலாவது வைத்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் எங்கே வைத்திருக்கிறேன்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் க்ரோத்? உங்களுடைய வளர்ச்சியிலே நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? டிட்டர்மைன் பிஃபோர் காட் டு கீப் ப்ரெஸ்ஸிங் ஃபார். ஆண்டவருக்கு முன்பாக தொடர்ந்து நான் முன்னே செல்வேன் என்பதை தீர்மானிக்க உறுதி கொள்ளுங்கள். இன்றைக்கி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா?